பணப்பட்டுவாடா புகார் காரணமாக வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்ட தஞ்சை மற்றும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளில் உண்மை நிலையை கண்டறிந்து தெரிவிக்க 4 பேர் குழுவை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கேட்கலாம். சஞ்சீவி, வணக்கம். தஞ்சை, அரவக்குறிச்சியில் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக விசாரிக்க தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள 4 பேர் குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் யார் யார் என்று குறித்து சொல்லுங்க. மகேஷ், தமிழக சட்டப்பேரவை வாக்குப்பதிவு நேற்று முதல் நடந்து முடிந்தது. இந்நிலையில் அரவக்குறிச்சி, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்துடைய தஞ்சாவூர் உள்ளிட்ட 2 தொகுதிகளிலிருந்து தேர்தல் நடைபெறவில்லை, வாக்குப்பதிவு நடைபெறவில்லை என்று நாம் அறிந்த ஒன்று. இந்நிலையில் வரும் 23ஆம் தேதி அந்த 2 தொகுதிகளிலும் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் அந்த தொகுதியை பொறுத்தவரை உண்மை நிலை கண்டறிய மற்றும் இதற்கான அவசியம், பணப்பட்டுவாடா, பொருட்பட்டுவாடா உள்ளிட்ட விஷயங்களுக்காக அவசியம் என்ன வந்தது என்பதை கண்டறிவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்தல் ஆணையம் சார்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், The Commission has constituted a team of officers consist of general observers and another officer to took action into the cause led to large scale distribution of gifts. அதாவது அந்த தொகுதியில் குறிப்பாக பணப்பட்டுவாடா, அதே போல பொருட்பட்டுவாடா உள்ளிட்ட விஷயங்களை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ற கேள்வியை எழுப்பி தேர்தல் ஆணையம் எழுப்பியுள்ளது. இந்நிலையில் ஒரு தொகுதிக்கு 4 அதிகாரிகள், குறிப்பாக பொது பார்வையாளர், அதே போல எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் செலவின பார்வையாளர், அதே போல போலீஸ் அப்சர்வர் மற்றும் மற்றொரு இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை அதிகாரி என்ற ஒரு தொகுதிக்கு 4 பேர் இந்த குழு அமைத்துள்ளது. குறிப்பாக அரவக்குறிச்சிக்கு 4 பேர், அதே போல தஞ்சாவூர் தொகுதிக்கு 4 பேர் என்ற குழு அமைத்துள்ளது. இந்நிலையில் உண்மை நிலையை கண்டறிந்த பிறகு இந்த குழுவானது நாளை மாலை, அதாவது 19ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் ஒட்டுமொத்தமாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியை பொறுத்தவரை 10 பூத்திற்கு 10 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு பறக்கும்படை என்ற வீதத்திற்கு நேற்று முதலே பறக்கும்படை சோதனை பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள், குறிப்பாக தற்போது தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள், எஸ்பிக்கள் இந்த குழுக்கு உதவ வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மகேஷ், சஞ்சீவி, இந்த குழுவினர் எந்த மாதிரியான ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர்? குழுவை பொறுத்தவரை ஏற்கனவே அந்த இடத்தில் அப்சர்வராக, அதாவது இந்த தேர்தல் பார்வையாளர்கள் இருந்தவன் அவர்கள் கொடுத்த பரிந்துரையின்படிதான் ஏற்கனவே இந்த தொகுதியில் தள்ளி போனது. குறிப்பாக கரூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை பணப்பட்டுவாடா, அதாவது தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை பணப்பட்டுவாடா, பணப்புழக்கம், அதே போல பல அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக வேட்பாளர்களிடமிருந்து கோடிக்கணக்கில் பணம் பிடிப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த தொகுதியில் ஏற்கனவே பார்வையாளராக இருந்தவர்கள் தான் பரிந்துரை செய்தனர். இது போல இந்த தொகுதியில் தேர்தலில் தள்ளி வைக்க வேண்டும் என்று மீண்டும் அதே அப்சர்வர்ஸ், அதே பார்வையாளர்கள் தான் தற்போது இந்த குழுவை நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அந்த தொகுதியில் எதற்காக பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது, குறிப்பாக காஸ் ஆஃப் த மேட்டர், அதாவது அதற்கான அடிப்படை என்ன காரணம் என்ற கோணத்தில் விசாரித்து இதன் அறிக்கையை நாளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மகேஷ், சஞ்சீவி, இந்த குழுவினர் தேர்தல் ஆணையத்திற்கு எப்போது அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர்? அதாவது தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் சார்பாக குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் நாளை மாலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதியில், குறிப்பாக 232 தொகுதிகளில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்த 2 தொகுதிகளில் மட்டும் வாக்குப்பதிவே 23ஆம் தேதி உள்ள நிலையில் நாளை 19ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். மகேஷ், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவ்.